மண்டே இன்றைக்கான ஃபுல் டே குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இன்றைக்கி என்ன பண்ணேன்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸ், அதாவது பீன்ஸ், கேரட், அப்புறம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு சம்பா கோதுமை ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான உப்புமா பண்ணிகிட்ருக்கேன். சம்பா கோதுமை வச்சு காலையில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கிற வழக்கம், ஜீரக தண்ணி இல்லை ஏதாவது ஒன்று. இன்றைக்கி நெல்லிக்காவை நல்லா அரைச்சி அது கூட இஞ்சியும் சேர்த்து போட்டு அரைச்சி அதை கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு காலையில் நான் குடித்தேன். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன், பொண்ணுக்கு கொஞ்சமாக கொடுத்தேன். பெஸ்ட் விட்டமின் சி, நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம். அப்புறம் இன்னொரு அடுப்பில் சாதம் வச்சாச்சு. பிகாஸ் இனிமேட்டு ஸ்கூலில் 7:30 லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் ரெண்டுமே கொடுத்தாகணும். ஸோ ரொட்டீன் மாறப்போகுது. அதனால் சைமல்டேனியஸாக ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சு. சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆயாச்சு. நான் இதோட டீட்டெயில் ரெசிபி எல்லாம் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய ரெசிபீஸை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ன குக் பண்ணன்றது தான் ஃபுல் டே வீலாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர அதோடய ரெசிபீஸ் இன் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணலை. பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த உப்புமாக்கு ஏற்ற ஒரு கோகனட் சட்னியும் அரைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கலான ஐடியா. கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், பம்கின் ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். நேற்று நைட்டு ஒரு டிஷ் பண்ணேன், அதுலேருந்து மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கத்திரிக்காய் முருங்கைக்காவும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணலாம் தான் ஐடியா. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காவை வேக வைக்கிறேன். ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பருப்பு வேக வச்சாச்சு, புளி ஊற வச்சாச்சு. சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா, தனியா, காஞ்ச மிளகா, தேங்காய், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் போடல. அதில் அதை அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல், நிறைய வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். சாம்பார்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் போயிருக்குன்ற ஒரே ரீசனுக்காக தான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால சுகர் லெவல் அதை கொஞ்சம் ஷூட் அப் பண்ணி விடுன்றதுனால அவாய்ட் பண்ணுறது. பட் பொண்ணுக்கு மட்டும் 2 உருளைக்கிழங்கு வச்சு அவளோட லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுப்பேன். பட் மொத்தமாக பண்ணுறது எப்பயாவது ஒரு வாட்டி தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி பனங்கிழங்கு ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்தது, பொங்கல் டைமில் வாங்கினது தான். அதை வேக வச்சு அதை கொஞ்சம் அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணி அதை மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா. பனங்கிழங்கு சீஸ்னலி கிடைக்கிற ஒரு கிழங்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக்ஸ்க்கு யூஸ்வலாக கிழங்கு கூடாது, பட் இந்த பர்டிகுலர் கிழங்கு மட்டும் குட் கார்போஹைட்ரேட்ஸ்ன்றதுனால இட்ஸ் ரெக்கமெண்டட். ஸோ அதை என்ன பண்ணுவேன்னா, வேக வச்சு அதோட ஃபைபர்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக காய வச்சு, ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு காய வச்சுட்டு இந்த மாதிரி ஃபைபர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் டே இருந்தாலே, நல்ல வெயில் இருந்ததுன்னா போதும். அதை மிக்சியில் பவுடர் பண்ணி, இல்லை மில்லில் நிறைய பண்ணுறீங்கன்னா மில்லில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் தோசை மாவு, இடியா, ஊத்தப்பம், ஈவன் சப்பாத்திலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி எல்லா காயும் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், இது தான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே குக்கிங் வீலாக். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.